இந்த செடியுடைய பேரு பெருந்தும்பை, பேய்மிரட்டி இல்லன்னா குபேர செடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடிக்கு வந்து நேர்மறை எண்ணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓமவல்லி தழை, கற்பூரவள்ளி தழை அதோடைய இலைகள் மாரி தான் இருக்கும். ஆனா, அந்த இலைகள்லாம் கொஞ்சம் தடிமனா இருக்கும். இது கொஞ்சம் தடிமன் வந்து கம்மியா இருக்கும். வாசனை கூட 2மே வந்து ஒரே மாரி தான் இருக்கிற மாரி இருக்கும். இத வந்து வீட்ல விஷப்பூச்சிகள் எதுவும் வராம இருக்கிறதுக்கும் இந்த செடிய வந்து நெறைய பேர் வீட்ல வளர்க்குறாங்க. கொசு விரட்டியா கூட இத வந்து யூஸ் பண்ணலாம். இதில வந்து வீட்ல விளக்கு போட்டோன்னா ரொம்ப நல்லது. வீட்ல இருக்கிற எல்லா எதிர்மறை எண்ணத்தையும், சக்தியும் நீக்கிட்டு நேர்மறை சக்தி வந்து வரதுக்கு ரொம்ப நல்லது. பாருங்க இந்த இலைய வந்து நல்லா கையில அப்படியே திரி மாரி உருட்டிட்டு, நம்ப அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கு ஏத்துனோன்னா விளக்கு எரியும். ஆனா இந்த இலை வந்து கருகி போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இலை ஃபுல்லாவே எரிஞ்சு போறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம விளக்கு அத வந்து தணிச்சிரணும்.